வணக்கம். இலங்கை தேசிய இலச்சினை, அதாவது அரச இலச்சினை, அதனுடைய விளக்கங்கள். இலங்கை தேசிய அரச இலச்சினை என்பது நாட்டின் அரச அதிகாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் சுதந்திரத்தை குறிக்கின்றது. நாங்கள் இந்த அரச இலச்சினையை சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற நாணய குற்றிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் மேலே இருப்பது தர்ம சக்கரம், அடுத்து இரு கரையிலும் இருப்பது நெற்கதிர்கள், அதற்கடுத்ததாக வட்டமாக இருப்பது மலர் இதழ்கள், நடுவில் இருப்பது பாலேந்திய சிங்கம், அதற்கு கீழே இருப்பது பூரண கும்பம், நிறைகுடம், அதனோடு இடது வலது பக்கமாக சூரிய சந்திரன் காணப்படும். இந்த படத்தில் சூரிய சந்திரன் தர்மசக்கரம் தெளிவில்லாவிட்டாலும் எதிரே தரப்பட்டுள்ள அடைப்பில் அவை தெளிவுபட தரப்பட்டுள்ளது, அதனை அவதானியுங்கள். பாலேந்திய சிங்கம் என்பது இலங்கை மக்களின் தைரியத்தையும் மக்களின் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றது. மலரிதழ் தூய்மை, அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கின்றது. தர்மசக்கரம் தர்மத்தையும் நீதியையும் குறிக்கின்றது. சூரிய சந்திரன் நிலைத்திருத்தலை, நாடு நிலைத்திருப்பதை, சூரிய சந்திரன் உள்ளவரை நாடு நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கின்றது. நெற்கதிர்கள் எமது நாடு செழிப்பாக விவசாயம் மற்றும் வளமான வாழ்க்கையை குறிக்கின்றன. அதாவது எங்களோட நாட்டில் நெற்பயிர் செய்கை எங்களுக்கு தன்னிறைவை உண்டு பண்ணுகின்றது. அதாவது எங்கள் நாட்டுக்கு தேவையான அளவை விட கூடுதலாகத்தான் நெற்பயிர் செய்கை நடைபெறுகின்றது. பூரண கும்பம், அதாவது நிறைகுடம், செல்வம், வளம் மற்றும் நன்மையை குறிக்கின்றது. சுருக்கமாக இலங்கை தேசிய இலச்சினை ஒற்றுமை, வீரம், சமாதானம், செழிப்பு மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்றது. நன்று.